அப்பா உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே புரிய வச்சுட்டேன். அப்படி இருந்து ஏப்பா ஏன் வாழ்க்கைப்பா நான் தான் வாழ போறேன். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வாழ்க்கையை அமைக்க முடியும். உங்க பிடிவாதத்தாலையும் உங்களோட மனசுல இருக்க அந்த வஞ்சக புத்தியினாலையும் என் வாழ்க்கையை என்னால தியாகம் பண்ண முடியாது. எனக்கு இந்து வேணும். நீங்க ஏதாவது பண்ணுங்கப்பா ப்ளீஸ். இங்க பாருங்கப்பா, அண்ணன் சொல்றதை கேட்டு நீங்க இந்த வீட்டுல சம்மந்தம் வச்சீங்கன்னா எனக்கு கார்த்திக் வேணும். அது எப்படி? எனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம். எனக்கு அதெல்லாம் முடியாது. அண்ணன் இந்த வீட்டுல சம்மந்தம் பண்ணீங்கன்னா எனக்கு கார்த்திக் வேணும். ஏய் நானும் நீயும் ஒன்னாடி. முதல்ல புரிஞ்சு பேசு. கார்த்திக்கு ஆல்ரெடி எங்கேஜ்மெண்ட் ஆயாச்சு, புரியுதா? ஆனா இந்து அப்படி கிடையாது. நீ எதுக்கு வந்து எதை வந்து முடிச்சு போடுற? உன் வேலை ஏதாவது மட்டும் பார்த்துட்டு போ. என்னோட விஷயத்துல தலையிட்ட அப்புறம் பாத்துக்கோ. நந்து சொல்றது என்ன தப்பு? அவ சொல்றது கரெக்ட் தான். என் பொண்ணு இந்த வீட்டுல மருமகள் எடுக்க மாட்டாங்க, ஆனா அவ பொண்ணை நான் மருமகள் எடுக்கணுமா? அது ஒரு காலமும் நடக்காது. ஜானகி வாயமுடு. இங்க பாரு அர்ஜுன், உங்ககிட்ட நான் அப்ப சொல்லதான் இப்பவும் சொல்றேன். இந்து நம்ம வீட்டுக்கு வேண்டாம், மறந்துடு. இந்த ஆசை இதோட மறந்துடு. ஜானகி அப்பவுமே சொன்னோம் இந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம். நான் தான் தங்கச்சி கூப்பிட்டு இருக்கா போவோம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு அர்ஜுன், பேசாம ஊருக்கு பேசாம கிளம்பு. தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ண அப்புறம் பாத்துக்கோ. என்னப்பா நீங்க எதுக்காக இங்க வேண்டாம்னு சொல்றீங்க? அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லுங்க. இல்ல அம்மா சொன்ன மாதிரி நந்தினி அவங்க பையனுக்கு எடுக்காதனால நீங்க அதை மனசுல வச்சுட்டு வேண்டாம்னு சொல்றீங்களா? அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா எனக்கு இந்த வீட்டுல சம்மதம் பண்ண முழு விருப்பம் இல்ல. அப்பா ஆல்ரெடி கார்த்திக்கும் அவங்க அனுக்கும் பேசி முடிச்சாச்சுப்பா. நீங்க என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அப்பா இந்த ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ். எனக்கு அவளை தவிர வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியாது. எனக்கு இந்து தான் வேணும். நான் வாழ்ந்தா இந்து கூட தான். ப்ளீஸ்ப்பா. இந்து நல்லவளா? அர்ஜுன், நான் கூட நீ ஆசைப்படுறே சரி ரத்னத்துக்கு பேசுவோம் தான் இருந்தேன். ஆனா எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்தா தனசேகர். நேரில் வர முடியுமா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பேச போனேன். இந்த உன் அம்மாவும் தான் சேர்த்து கூட்டிட்டு போனேன். நான் தனியா போகல, உன் அம்மாவும் தான் வந்தா. என்னப்பா சொல்றீங்க? தனசேகரா? அவன் தான் இந்த குடும்பத்தை பழிவாங்கல துடிக்கிறான். ஆமாப்பா, அவன் பழிவாங்க துடிக்கிறான். ஆனா அவன் எதுக்கு எங்களை கூப்பிட்டான்னு தெரியாது. நாங்களும் போனோம். ஆனா அவன் அப்பந்தான் நிறைய விஷயம் சொன்னான் இந்த இந்துவை பத்தி. அதான் இங்க என் தங்கச்சி பொண்ணு சந்தியா கல்யாணம் முடிச்சிருக்கல மாப்பிள்ள சூரிய பிரகாஷ். முதல்ல இந்த சூரிய பிரகாஷ் தான் லவ் பண்ணிருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? அப்பா அது முடிச்சு போன விஷயம். அது அவளோட பாஸ்ட். அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாதுப்பா. அப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அது அவ வேணும்னு செய்யல. அவ அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுப்பா. விடுங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்க புதுசா என்ன சொல்ல போறீங்க? இங்க பாரு, என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னா அவ சொக்க தங்கமா தான் இருக்கணும். இந்த மாதிரி கேடுகிட்டவளா இருக்கக்கூடாது. இந்து என் வீட்டுக்கு மருமகளா வேண்டானா வேண்டாம். நீ இதோட மறந்துடு. இங்க பாரு அர்ஜுன், இவளோடையும் நல்ல பொண்ணா பணத்துலையும் அந்தஸ்துலையும் கூடின பொண்ணா நாங்க உனக்கு பார்த்து கெட்டி வைக்கிறோம். நீ அமைதியா இரு. அம்மா அப்பா பேச்ச கேளு. வேண்டாம், இந்த இந்துவும் வேண்டாம், இந்த குடும்பமும் வேண்டாம். அம்மா என்னம்மா பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இந்து கிடையாது. நீங்களும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கீங்க. இப்படி அடுத்த பொண்ணை பத்தி கேடு கட்ட அப்படி இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்னம்மா நம்ம தங்கச்சி என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு தெரியாது? அந்த மாதிரி வேலையா இந்து பார்த்தா இல்லையே. என்னம்மா பேசுறீங்க? அப்படின்னா அப்போ நம்ம தங்கச்சி? அர்ஜுன், நீ யாரை பத்தி பேசிட்டு இருக்க? என் பொண்ணும் அந்த கேடு கட்ட இந்து ஒண்ணா? இங்க பாருண்ணா, வார்த்தை அளந்து பேசு. எவ்வளவு ஒத்தி காட்டி என்ன உன் கூட பிறந்த தங்கச்சிய நீ அவளு கூட கம்பேர் பண்ணி பேசுற? நான் கார்த்திக் மேல ஆசைப்பட்டேன், என் அத்தை பையங்கிற உரிமை. ஆனா இந்து பண்ணது சி எவ்வளவு கேவலமான பொண்ணு. அவளுக்காண்டி என்ன தூக்கி பேசுற? என்ன இப்படி உங்க பொண்ண சொன்னா உங்களுக்கு கோபம் தலையில வந்து ஏறுது. அத்தை பொண்ணுங்கிற உரிமையில பண்ணாலும் என்னம்மா அவளும் லவ் தாமா பண்ணா, வேற எதுவுமே பண்ணல. ஈஸ்வரி தனசேகர் சொல்லி சூர்யாவை லவ் பண்ணான். ஆனா அவளுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. ஏன்னா அவ சூர்யாவை உண்மையா லவ் பண்ணா. அதான் சூர்யா வேண்டாம் நீ அனாத அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அவ விலகி போனா. இங்க இருந்தா சூர்யாக்கு நம்மளால எதுவும் பிரச்சனை வந்துடும் தான் அவ ஃபாரினுக்கே போனது. அது உங்களுக்கு தெரியுமாமா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? எனக்கு இந்து தான் வேணும். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இந்து தான் வேணும். எப்படியோ அது எனக்கு தேவையில்லை. அவன் நல்லவளாவே இருந்தாலும் எனக்கு ரத்ன பொண்ணு வேண்டாம். சொன்னது புரியுதா? ஏப்பா நீங்க அந்த தரசிகர்கிட்ட எதுவும் பணம் வாங்கிட்டீங்களா என்ன? அர்ஜுன், யார பத்தி என்ன பேசுற? அவர் உன் அப்பா. இல்லம்மா, அப்பா பத்தி எனக்கும் தெரியும். அப்பா பணம் பிசினஸ் சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஒருவேளை அந்த தனசேகர் ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்கலாம். அதனாலதானே இப்போ ரத்னமாமா பொண்ணு வேண்டவே வேண்டான்னு பிடிவாதமா இருக்காங்க. அப்பா இன்னும் வரைக்கும் ஆச்சு. நான் இருக்கிற எந்த முடிவுலையும் அப்பா தலையிட்டது கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் நான் அப்பா கிட்ட வந்து கேட்டேன். ஆனா அப்பா இப்போ பிடிவாதமா இருக்காங்கன்னா எனக்கு என்னமோ அப்பா மேல சந்தேகமா தான் இருக்கு. அர்ஜுன், இந்த சொத்து எல்லாமே யாருக்கு? நானா கொண்டு போறேன். நீங்க தானே அனுபவிக்க போறீங்க. உங்களுக்காக தானே நான் இந்த சொத்தை நான் சேர்க்கிறேன்.
புரியாம பேசிட்டு இருக்க. அப்படின்னா தனசேகர் உங்களுக்கு என்ன ஆஃபர் தந்தான் சொல்லுங்கப்பா. அப்படி என்னப்பா உங்களுக்கு ஆஃபர் தந்தான்? அது உனக்கு தேவையில்லாது. பிசினஸ்ல நீ தலையிட வேண்டாம். பிசினஸ் எப்படி நடத்தணும் எப்படி கொண்டு போகணும் எனக்கு தெரியும். அதுல உனக்கு தேவையில்லாதது. இப்போ உன்னோட விஷயத்தை மட்டும் பாரு. தேவையில்லாம என் பிசினஸ் விஷயத்துல நீ தலையிடாத. இப்ப சொல்றதா ரத்ன பொண்ணு வேண்டானா வேண்டாம். சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணு. உனக்கு ரத்ன பொண்ணுதான் வேணும்னா என் பொண்ணு கார்த்திக்க கட்ட சொல்லு. அப்படின்னா அவன் பொண்ணு நான் என் வீட்டு மருமகளா எடுத்துக்கிறேன். எப்படி இதுக்கு உனக்கு சம்மதமா? அப்பா என்னப்பா பேசுறீங்க? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? சொல்லுங்க, புரிஞ்சுதான் பேசுறீங்களா? கார்த்திக்கு ஏற்கனவே அணுக்கு கூட எங்கேஜ்மெண்ட் ஆயாச்சுப்பா. இப்ப வந்து என்னப்பா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என் காதலுக்காக இன்னொருத்தவங்க காதலை நான் அழிக்க மாட்டேன். என் காதலை எப்படி எனக்கு ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்படி இன்னொருத்தவங்க காதலை அழிச்சுதான் என் காதல் எனக்கு வேணும்னா வேண்டாம். நான் இப்படியே இருந்துட்டு போறேன். இங்க பாரு அர்ஜுன், அப்பா சொல்றதா சரி. நீ காலம் ஃபுல்லா இப்படி இருப்பேனா? நாங்க ஒரே பையனை பெத்து வச்சுட்டு எங்களுக்கு வாரிசு வேண்டாமா? உன நாங்க இப்படி பார்க்கவா இருக்கோம்? உனக்கு நல்ல பொண்ணா நாங்க பார்ப்போம். கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. இப்ப சொல்றேன் அம்மா அப்பா, என் வாழ்க்கை என் தனிப்பட்ட விஷயம். நான் தான் வாழ போறேன், நீங்க வாழ போறது கிடையாது. அவ உங்களுக்கு மருமகளா இருப்பா, அவ்வளவுதான். ஆனா காலம் ஃபுல்லா உங்களுக்கு அப்புறம் எனக்கு துணையா இருக்க போறது எனக்கு வரவதான். அதனால என் இந்துவை எப்படி கல்யாணம் பண்ணி எனக்கு தெரியும். உங்க சொத்தும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம்னு எனக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போவேன். எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா அப்பா அம்மா வேணும்னு தான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க முடிவை மாத்திக்கோங்க. இல்ல இந்த அர்ஜுன் முடிவை மாத்திப்பான். உங்க சொத்தும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம்னு தூக்கி எறியவும் தயங்க மாட்டேன். அர்ஜுன் நீ அப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னா காலத்துக்கும் பிச்சை தான் எடுக்கணும் பாத்துக்கோ. நான் பிச்சை எடுத்தாலும் உங்ககிட்ட வரமாட்டேன். எனக்கு இந்துவை எப்படி வச்சு காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்ககிட்ட ஒரு காலமும் நான் வரமாட்டேன். நீ இந்த அளவுக்கு பேசுறேனா அந்த இன்னும் உனக்கு எந்த மாய மந்திரம் போட்டா இப்படி மயங்கி போய் கிடக்க அவ சொக்குல? ஆமா வார்த்தையை வளர்ந்து பேசுங்க. இந்து நான் என் காதல சொன்னதை அவ ஏத்துக்கவே இல்லை. ஆனா நீங்க அவ என்ன மயக்கி வச்சிருக்கான்னு சொல்றீங்க. என்னம்மா அவ இப்ப வரைக்கும் அவங்க அப்பா எந்த பையனை கை காட்டுறாரோ அவரைதான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவ பிடிவாதமா இருக்கா. ஆனா நீங்க தான் என்னோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கல, என் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கல. உங்களுக்கும் உங்க சொத்து உங்க பணம் உங்க பேராசை, ஆனா உங்க பையன் வாழ்க்கை உங்களுக்கு வேண்டாம். அப்படித்தானே? இருக்கட்டும், எனக்கும் நீங்க வேண்டாம், எனக்கும் அந்த சொத்தும் வேண்டாம். இதுதான் உன் முடிவா? ஆமா இதுதான் என்னோட முடிவு. இந்த முடிவை நான் மாத்திக்கவும் மாட்டேன் யாருக்காகவும். என்ன ராஜா இப்படி பேசுறாங்க அர்ஜுன் அப்பா அம்மா? எல்லாம் அந்த தனசேகர் பணமும் அதான் என்னமோ பிசினஸ் டீல் பேசிருக்காங்கல்ல, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. நான் அப்பவே சொன்னேன் இது சரிப்பட்டு வராது, வேண்டாம் விடுங்கன்னு. நீங்க யாரு கேட்டா? ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி அர்ஜுன் அப்பா அம்மா பேசினாங்கன்னு சந்தியாக்கு தெரிஞ்சது கண்டிப்பா சந்தியா சும்மா இருக்க மாட்டா. ஆமா சூர்யா, இந்த விஷயம் சந்தியாக்கு தெரிய வேண்டாம். அவளுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வேற மாதிரி போகும். வேண்டாம். இல்ல ராஜா, நான் எப்பவுமே இத சந்தியாக்கு தெரியப்படுத்த மாட்டேன். அவங்க எவ்வளவு அழகா கார்த்திக்கும் அந்த நந்தினிக்கும் கல்யாணம் நடந்தா இந்துக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசுறாங்க. இல்ல அவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அது எப்படி? ஆனா இதுல அர்ஜுன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா எனக்கு அர்ஜுன் வச்சு என்ன முடிவெடுக்க எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவங்க அப்பா அம்மா வேண்டாம், உங்க சொத்து வேண்டாம், நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன முடிவெடுக்க? நான் அப்பா கிட்ட எப்படி பேச? டேய் ராஜா, இதுக்கெல்லாம் தனசேகர் தான்டா காரணம். அவனை சும்மாவே விடக்கூடாது. எவ்வளவு அழகா பணத்தாசையும் சி என்ன ஜென்மங்கடா அது. சும்மா விடக்கூடாது. பணம் இருக்க திமிர்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. அதை ஒண்ணு இல்லாம ஆக்கணும் ராஜா. ஆமா ராஜா, சூர்யா நான் சொல்றது சரிதான். தனசேகரை நம்ம விட்டு வச்சிருக்கனாலதான் ரொம்ப ஆடிட்டு இருக்கான். சி எவ்வளவு கேள்த்தனமா நம்ம இந்துவை பத்தி அர்ஜுன் அப்பா அம்மா கிட்ட தப்பா சொல்லியிருப்பான். அப்ப அவனுக்கு எவ்வளவு தூரம் அவனுக்கு கொலை வெறியா இருக்கும். இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவன் அனுபவிச்சு ஆகணும். இல்ல இப்படியே விட்டா நம்ம இந்துக்கு தான் ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கே. இப்போ அவங்க முழு டார்கெட் இப்போ இந்து மேலதான் இருக்கு. இல்ல இந்துவை எப்படியாவது இதுல எது காப்பாத்தணும். அர்ஜுனை கூப்பிட்டீங்களா என்ன? சூர்யா ப்ரோ. அர்ஜுன் என்ன அர்ஜுன் இப்படி பேசுறாங்க உங்க அம்மா அப்பா? சூரியனாவுக்கும் சந்தியாவுக்கும் மேரேஜ் ஆயிட்டு இப்ப போய் சூரியனாவையும் இந்து சம்மந்தப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. இது சந்தியாக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையா உங்களுக்கு தெரியுமா இல்லையா? இதுல வேற நிபந்தனை வேற, கார்த்திக்கும் நந்தினிக்கும் மேரேஜ் ஆனா உங்க கல்யாணம் நடக்கணும். என்ன அர்ஜுன் இது? இதனாலதான் சொன்னேன் வேண்டாம், உங்க குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, இது வேண்டாம். நீங்க யாராவது கேட்டீங்களா? நீங்க அப்படி இப்படின்னு சொல்லனாலும் சரி, இந்துக்கு நல்ல வாழ்க்கை அமையறேன்னு தான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்படி பேசுறாங்க, நான் எப்படி இதை போய் நான் எப்படி எங்க அப்பா கிட்ட பேச முடியும்? எங்க அப்பா நாளைக்கு ஒத்துக்கிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாலும் எங்க அப்பா அம்மாவே இப்படித்தானே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க உங்க அப்பா அம்மா. நான் எப்படி எங்க அப்பா அம்மா பேச நான் அனுப்புவேன் சொல்லுங்க? வேண்டாம், நீங்க சொல்றது புரியுது. அதனாலதான் எனக்கு அந்த குடும்பமும் வேண்டாம், உங்க சொத்தும் வேண்டாம்னு வந்திருக்கேன். ஆனா இதுல தனசேகர் தான் என்னமோ எங்க அப்பாவை
ட்விஸ்ட் மாத்தி விட்டுருக்கான். அவன் என்னமோ சொல்லியிருக்கான். எங்க அப்பாவும் லேஸ்பெட்ல வரல. அவருக்கு சொத்து ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைக்கிறேன்னு சொன்னா கண்டிப்பா பேச்சு மாத்ததான் செய்வார். பிள்ளை வாழ்க்கையா பணமான்னு பார்த்தா பணத்தை தான் சூஸ் பண்ணுவார் எங்க அப்பா. எங்க அப்பா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப எங்க அப்பாவை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா இப்ப அவங்க வழிக்கு நான் போனேன்னா கார்த்திக்கும் நீங்க சொன்ன மாதிரி தான் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணா எங்க கல்யாணம் நடக்கும். ஆனா இப்போ எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம். அப்படி இன்னொருத்தவங்க காதல் அடிச்சு என் காதல் வாழ வேண்டாம். இப்போ நான் அவங்க வேண்டாம் அவங்க சொத்து வேண்டாம்னு வெளியே வந்துட்டேன். நான் இனிமேதான் வேலை தேடணும். எனக்கான தகுதிக்கான வேலையை நான் தேடுவேன். ஆனா கண்டிப்பா இந்துவை நான் கண்கலங்காம பார்த்துப்பேன். மாமா கிட்ட பேசுங்க ப்ளீஸ். எப்படி அர்ஜுன், நீங்க சொல்றது நியாயமா இருக்கா? உங்க அப்பா அம்மாவை ஏத்து நாங்க எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் சொல்லுங்க? இது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும், உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்க அப்பா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது புரியுது. ஆனா கண்டிப்பா எங்க அப்பா எங்க அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி என் கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டானா கார்த்திக் வேண்டாம். அது பெரிய பாவம். ப்ளீஸ் எனக்கு இப்ப அவங்க வேண்டாம். அவங்க பேச்சும் சரியில்லை. கண்டிப்பா நாளைக்கு ஏதாவது பண்ணி எப்படி பேசி கீசி எங்களுக்கு கல்யாணம் நடந்து நாங்க அந்த வீட்டுல வாழ்ந்தாலும் நான் ஏதாவது வேலை விஷயமா வெளியே போவேன். கண்டிப்பா இந்துவை எங்க அம்மாங்க நிம்மதியா இருக்கவும் விட மாட்டாங்க. என் கூட வாழவும் விட மாட்டாங்க. அதுக்கு நான் தனியா இருக்கதா நல்லது. ப்ளீஸ் நான் என்ன நம்பி தான் கேட்குது. என் அப்பா அம்மா நம்பி கேட்கல. என்ன நம்பி என் மேல நம்பிக்கை இருந்தா இந்துவை எனக்கு கல்யாணம் பண்ணி தாங்க. வேண்பா. என்ன ராஜா, அர்ஜுன் என்ன இப்படி சொல்றாங்க? அர்ஜுன் சொல்றது சரிதான். அவன் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனுக்கு இந்துதான் வேணுங்கிறதுல அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனை இதுல எதுவுமே பண்ண முடியாது. அவன் இப்ப அவங்க அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லிட்டான். நம்மளாலையும் அவங்கள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆனா இப்போ அவனை நம்பிதான் நம்ம இந்துவை கேட்கிறான். அதனால மாமா கிட்ட பேசுவோம். கண்டிப்பா அர்ஜுன் நம்ம இந்துவை நல்லா பார்த்துப்பான். அர்ஜுன் சொன்ன மாதிரி தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட நம்ம பேசி எப்படியாவது இந்துவை நம்ம அங்க கல்யாணம் பண்ணி அனுப்பினாலும் கண்டிப்பா அவங்க அம்மா வாழ விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். வேண்டாம், இந்துவோட நிம்மதியான வாழ்க்கையும் போயிடும். இதுக்கு இவன் தனியா இருக்கதான் நல்லது. அவன் முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கான். நம்ம மாமா கிட்ட பேசுவோம். கண்டிப்பா மாமா ஒத்துப்பாங்க. இல்ல ராஜா, அது அப்பா எப்படி? வேண்பா நீ பேச வேண்டாம். நான் மாமா கிட்ட பேசுறேன். மாமா கண்டிப்பா ஒத்துப்பாங்க. நான் அப்பா வச்சு மாமா கிட்ட பேசுறேன். இவனோட பக்கத்துல நியாயத்தை நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவன் சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. கண்டிப்பா அந்த தனசேகர் நம்ம இந்துவை குடும்பத்துல வாழ விட மாட்டான். தனசேகர் நம்ம இந்துவை பத்தி இல்லாத பிள்ளை அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி வச்சிருக்கான். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்க உள்ள கல்யாணம் பண்ணி உள்ள போனாலும் வேண்டாம். இந்தோட லைஃபே போயிடும். நாளைக்கு பிரச்சனை தான் 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க தவிர நிம்மதியா வாழ மாட்டாங்க. இப்போ அர்ஜுன் எடுத்துக்க முடிவு தான் சரின்னு எனக்கு தோணுது. நம்ம மாமா கிட்ட நான் பேசுறேன். அப்பா வச்சு நீ எதுவும் பேச வேண்டாம். நானே இதை பாத்துக்கிறேன். ராஜா நீ அமைதியாரி, நான் பாத்துக்கிறேன். இந்து லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா அர்ஜுன் மாதிரி இந்துவை புரிஞ்சுக்கிறவன் வேற யாருமே இல்லை. ஏன்னா அர்ஜுன் இந்துவை பத்தி எல்லாமே தெரிஞ்சு அவன் எனக்கு இந்து தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா இருக்கான். கண்டிப்பா இந்து நல்லா இருப்பா. வேற யாருக்கா நம்ம கட்டாயப்படுத்தி இந்து நமக்காக யாரையும் கல்யாணம் பண்ண அவன் ரெடியா தான் இருக்கா. அவன் எனக்கு அர்ஜுன் தான் வேணும்னு இன்னும் வரைக்கும் எந்த இடத்துலயும் சொல்லல. ஆனா நாளைக்கு நம்ம பாக்குற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சானா அவன்கிட்டே தனசேகர் போய் பேசுவான். அவனும் பணத்துக்கு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு. வேண்டாம், இந்தோட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிடும். வேண்டாம், அர்ஜுன் எடுத்துக்க முடிவுதான் சரி. நான் மாமா கிட்ட பேசுறேன். சரியா? நீ எந்த டென்ஷன் எடுத்துக்காத. நீ அமைதியேறி, எல்லாமே நல்லதாவே நடக்கும். கண்டிப்பா அர்ஜுனோட அப்பா அம்மாவுக்கு கோவம் இருக்கும். கோவம் இல்லாம இருக்காது. ஆனா நாளைக்கு குழந்தை ஏதாவது ஒண்ணு வந்துட்டுனா கண்டிப்பா அவங்களும் மனசு மாறுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் பெத்த பிள்ளைய அவங்க தள்ளி வைப்பாங்க? கண்டிப்பா அவங்களும் மனசு மாறுவாங்க. காத்திருப்போம். நான் பேசுறேன். சரியா? நீ எதுவும் நினைக்காத. கண்டிப்பா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். அர்ஜுன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? என்ன சூரிய ப்ரோ, கேளுங்க தயங்காம. இல்ல, நீங்க இப்போ இந்துவை கல்யாணம் பண்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதுல எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா இப்போ உங்க அம்மா அப்பா சொல்லி காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் எக்காரணத்தை கொண்டும் சொல்லி காட்டுற மாட்டீங்கல்ல இந்துவை. உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும், வராம இருக்காது. எதுலையுமே அவளை சொல்லி காட்ட மாட்டீங்கல்ல, அதுதான் கேட்குறேன். ஏன்னா எனக்கும் இந்துக்கும் இப்போ எந்த சம்மந்தமும் இல்லை. அது எங்களோட பாஸ்ட். அதுலேருந்து நானும் வெளியே வந்துட்டேன், அவளும் வெளியே வந்துட்டா. ஆனால் அதையே போட்டு பேசிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கும்? அதான் உங்ககிட்ட நான் கேட்குறேன். சூரிய ப்ரோ, நீங்க பேசுறது எனக்கு புரியுது. எங்க அப்பா அம்மா பேசுனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவங்க உங்களோட பாஸ்ட் லைஃப் எடுத்து இப்ப பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா இது என்னோட வாழ்க்கை. எனக்கும் இந்துவுக்கும் இப்ப பிரசன்ட்ல என்ன நடக்கி அதுதான் நாங்க பார்க்கணும். அவளோட பாஸ்ட் லைஃப்பை நான் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி தான் சண்டைகள் வரும், வராம இருக்காது. ஆனா அதுக்காக அவளோட பாஸ்ட் லைஃப்பை கண்டிப்பா எங்களோட பிரசன்ட் வாழ்க்கையில நாங்க பேச மாட்டோம். நான் பேச மாட்டேன். நான் இப்போ உங்களுக்கு சத்தியம் பண்ணிதேன். எக்கார்ந்து கொண்டு உங்களோட லைஃப்பை, உங்களையும் இந்துவை நான் சம்மந்தப்படுத்தி எப்பவுமே நான் பேச மாட்டேன். கண்டிப்பா நான் பேச மாட்டேன். என் உயிர் இருக்க வரைக்கும் அந்த பேச்சு என்கிட்ட வராது. அது அவளோட கெட்ட கனவு, அவ்வளவுதான். எனக்கு இது போதும் அர்ஜுன், எனக்கு இது போதும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட கேட்டுக்கலாமே தான் கேட்டேன். எனக்கு இது போதும். எனக்கு இப்போ வெண்பா எப்படியோ அப்படிதான் இந்துவும். வேற எதுவுமே இல்லை. நீங்க புரிச்சுக்கிட்டீங்கல்ல, அது எனக்கு போதும். கண்டிப்பா இந்து நல்லா இருப்பா. அர்ஜுன், எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. உங்க பேச்சிலே தெரியுது நீங்க எவ்வளவு தெளிவா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு. ஆனா ஒண்ணு அர்ஜுன், எக்கார்ந்து கொண்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் இந்துவை மட்டும் கைவிட்டாதீங்க ப்ளீஸ். அவ பாவம், அவ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா. இதுக்கு மேல அவ கஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. சந்தோஷமா வாழணும், அதான் எங்க ஆசை. கண்டிப்பா வெண்பா, அவ சந்தோஷமா இருப்பா. அவ
எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கு தக்கன அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் பார்த்துப்பேன். கண்டிப்பா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு தரேன். எங்களுக்கு இது போதும், எங்களுக்கு இந்த நம்பிக்கை போதும் அர்ஜுன். கண்டிப்பா அப்பா கிட்ட பேசுறோம். கண்டிப்பா உங்களுக்கும் இந்துக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா ஒன்று அர்ஜுன், எப்படியும் உங்களுக்கும் இந்துக்கும் மேரேஜ் ஆயிட்டுனா கண்டிப்பா உங்க அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க, பண்ணாம இருக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் வரும், நீங்க தான் பார்த்துக்கணும் இந்துவை. நீங்க சொல்றது புரியுது வெண்பா. கண்டிப்பா இப்படி பிரச்சனைகள் வரும். ஆனா கண்டிப்பா என் இந்து எப்படிப்பட்டவ, அந்த தனசேகர் சொன்னதெல்லாம் போய் இந்து எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்க காலம் சீக்கிரம் வரும். புரிய வைப்பேன் என் இந்து எப்படின்னு. வெண்பா, இப்போ ஒண்ணு சொல்றேன். இப்போ அவங்க எங்களை வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா இந்து தான் எங்க வீட்டு மருமகனு அவங்களே எங்களை கூட்டிட்டு போவாங்க. கூப்பிட்டு போக வைப்பேன். நான் இப்படியே அமைதியா இருக்க மாட்டேன். கண்டிப்பா என் இந்து எவ்வளவு நல்லவ அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா புரியுவாங்க. அதுக்காக அவங்ககிட்ட போய் நான் புரிய வைக்கவும் மாட்டேன். அவங்களாவே புரிஞ்சுக்கிட்டு எங்களை தேடி வருவாங்க. தேடி வர வைப்பேன். அர்ஜுன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அப்பா பிசினஸ் பண்றதுனால அப்பா தான் சொன்னாங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படி அப்படின்னு சொன்னாங்க. அதனால அதுதான் முடிச்சிருக்கேன். அப்படியா, சரி. அப்ப நாளைக்கு உங்களோட ஃபைல் டேட்டா எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம ஆபீஸுக்கு வாங்க, சரியா? ராஜா ப்ரோ, என்ன சொல்றீங்க? எப்படி நீங்க வெளியே வேலைக்கு அலையதான் போறீங்க. எப்படி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல உங்களுக்கு கண்டிப்பா வேலை தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களோட ஃபைல் டேட்டா எடுத்துட்டு நம்ம கம்பெனிக்கு வாங்க, சரியா? தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூண்ணா, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் வேலைக்கு அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருந்தேன், எங்க யாருக்கிட்ட போய் வேலை கேட்கணும்னு. சத்தியமா சொல்றேன், இந்த உதவியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. ஐயோ, நன்றி எல்லாம் சொல்லி எங்களை வேறுபடுத்தாதீங்க. நீங்க எங்களை வார்த்தைக்கு அண்ணா அண்ணன் தான் கூப்பிடுறீங்க. மகேஷ் எப்படியோ அப்படிதான் நீயும். அதனால நன்றி எல்லாம் வேண்டாம். ஆமா அர்ஜுன், சூர்யா நான் சொல்றது சரிதான். நீ நன்றி சொல்லி எங்களை வேறுபடுத்த வேண்டாம். நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தன் தான். நீ இந்துக்காக உன் குடும்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்க. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நாங்க விட்டு கொடுப்போம்? அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். சரி அர்ஜுன், கண்டிப்பா அப்பா கிட்ட பேசி நல்ல முடிவா எடுக்கிறேன். ஓகே. அப்புறம் அர்ஜுன், சொல்றேன் தப்பா நினைத்துக்காதீங்க. ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்க இந்து கிட்ட இப்போதைக்கு பேச வேண்டாம். சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது வேண்பா. நான் எப்படியும் மகேஷ் கூட அவங்க அந்த வீட்டில் இருக்காங்கல்ல, அங்கதான் போறேன். நான் கண்டிப்பா எனக்கும் இந்துக்கும் மேரேஜ் ஆகிற வரைக்கும் நான் அவகிட்ட போய் எதுவும் பேச போறதா இல்லை. எல்லாம் பேசி நல்ல முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஓகே வெண்பா, ராஜாண்ணா, சூர்யாண்ணா, கிளம்புறேன். ஓகே அர்ஜுன், பார்த்து போயிட்டு வாங்க. அவன் மகேஷ் என்ன வந்து பார்க்க சொல்லுங்க, சரியா? போக்குமுண்ணா. ஓகே ராஜாண்ணா. ரத்தின மாமா ஒத்துப்பாங்களா? எனக்கு இப்ப அதுதான்டா சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா ரத்தின மாமா சம்மதிக்க வைப்போம். ஏன்னா இந்துக்கு ரொம்ப நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை கண்டிப்பா நான் அவளுக்கு அமைச்சு கொடுப்பேன். கண்டிப்பா மாமா ஒத்துப்பாங்க. அர்ஜுன் பக்கத்துக்குள்ள நியாயத்துல சொன்னா கண்டிப்பா மாமா ஒத்துப்பாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பேசுவோம். சரிடா, நீ வெண்பா கிட்ட பேசிட்டு நான் போய் சந்தியாவை பார்த்துட்டு வரேன். அப்பவே கூப்பிட்டு இருந்தா நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரிடா. அப்பா கண்டிப்பா சம்மதிச்சிட்டு வரல. அர்ஜுன் ரொம்ப நல்லவனா இருக்கான். கண்டிப்பா நம்ம இந்த புரிஞ்சு நடந்துப்பான். கண்டிப்பா அப்பாவை எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். நீ பயப்படாத. நீ பயப்படுறது புரியுது. கண்டிப்பா நம்ம இந்துக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கும், சரியா? அப்புறம் நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் தானே, பண்ணிக்கலாம், பொறுமையா பண்ணிக்கலாம். என்ன மேடம் வெக்கலாம் படுறீங்க போல? அது அப்படித்தான். என்ன ராஜா, யாராவது வந்துருவாங்க, விடுங்க. நம்ம எங்க நிக்கணும் தெரியுதா? பால்கனி, விடுங்க ராஜா. நீ பூட்டி கொண்டாய், நான் காற்று போல அது எப்படி இந்து இங்கிருந்து போவி சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? விட மாட்டேன் இந்த ஈஸ்வரி.